ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ டெய்லரிங் கிளாஸில் பிரின்ஸ் கட்டு எப்படி கட் பண்ணுறது, எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த சாரியோட ப்ளவுஸு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. பேக் தட்டு கம்ப்யூட்டரைஸ் எம்ப்ராய்டரி போட்ட ப்ளவுஸுங்க. இந்த சாரியில் காப்பர் கலர் அதிகமாக வருது. அவங்க பார்டர் ஹைலைட் பண்ணி கேட்டிருக்காங்க. கையில் அங்கங்கே புட்டா கேட்டிருக்காங்க. கழுத்தில் ஒரு சின்ன ரவுண்ட் அளவுக்கு டிசைன் போட சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டரைஸ் எம்ப்ராய்டரி. பிரின்ஸ் கட்டு ப்ளவுஸுங்க. அங்கே பிரின்ஸ் கட்டுக்கு கட்டிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் துணியில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டு ரெடி பண்ணி வாங்கிட்டு தான் நம்ம கட்டிங் போடணும். சும்மா வரைஞ்சி கொடுத்துருப்போம். இப்போ அவங்களோட அளவு வச்சு லைனிங் துணியில் முதல்ல மார்க் பண்ணிக்கலாங்க. பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு வரைஞ்சிக்கலாம். முதல்லையே பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுருந்ததுனால அது இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல கழுத்து வரையக்கூடாது. நம்ம ஷோல்டர்லேருந்து சைடு வரைக்கும் மட்டும் வரைஞ்சிக்கணும். இதை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாங்க. பேக் தட்டு கட் பண்ணிக்கலாம். அதில் பேக்கில் பின்னாடி மடிச்சடிக்கிறதுக்காக நான் 2 இன்ச் சேர்த்து தான் வெட்டியிருக்கேன். பேக் தட்டு எப்பவும் போல தான் வெட்டி எடுத்து மேல் பக்கத்துக்கு இன்ட்டு போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அதுதான் ஃப்ரண்ட் தட்டு பேப்பர் கட்டிலேருந்து மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம இது பிரின்ஸ் கட்டுங்கிறதுனால கட்டிங் எப்படி போடணும்னு காமிக்கிறேன். முதல்ல நம்ம என்ன வரைஞ்சிருக்கிறோமோ அதை அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் தட்டு நம்ம எப்பவும் வெட்டுற அதே அளவு வச்சு வெட்டிக்கலாங்க. சைடில் மட்டும் ஒரு 1 இன்ச்சு சேர்த்து வெட்டிக்கலாம். அதுதான் பிரின்ஸ் கட்டுக்கு நம்ம கட்டிங் போடும்போது நம்மளுக்கு எச்சா கிடைக்கிற துணி. பாருங்கள், ஃப்ரண்ட் தட்டு நம்ம வெட்டியாச்சு. அதையும் எடுத்து மேல் பக்கத்துக்கு இன்ட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதில் நம்ம எப்பவும் போல் கீழே மடித்து ஜர்க்கா போட்டுக்கலாம். அதான் 3 பாகமாக பிரித்து ஜர்க்கா போடுவோம். இந்த 3 பாகமாக பிரிக்கும்போது சைடில் 1 இன்ச்சு சேர்த்தி இருக்கும். கீழே ஒரு ஜர்க்காவும் சைடில் ஒரு ஜர்க்காவும் போட்டுட்டு இது ரெண்டையும் ஒன்று சேர்த்தி ஆர்ம் சைடில் வர்றதை ஒரு ஜர்க்கா போட்டுக்கலாங்க. இது கப் அடிக்கிறதுக்கு போடுற ஜர்க்கா. இது நம்ம கண்டிப்பாக போட்டுக்கலாம். இதில் இருந்து தான் நம்ம பிரின்ஸ் கட்டுக்கு நம்ம வரைஞ்சி வெட்டுவோம். இப்போ பாருங்கள், அந்த சைடில் இருக்கிற இதில் இருந்து நம்ம ஜர்க்கா போட்டதோட ஃபஸ்ட்டு மார்க்கு கிட்ட வரைஞ்சிட்டு சென்டர் மார்க் விட்டுட்டு மறுபடியும் அந்த சைடு இருக்கிற ஃபஸ்ட் மார்க்குக்கு வி மாதிரி வரைஞ்சிக்கணும். இப்போ இதில் அந்த ரவுண்டாக வர்ற போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வர்ற அந்த முக்கோணமாக இருக்கிற பகுதி நம்ம வரைஞ்சதை அதை வெட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வெட்டின பின்னாடி நம்ம கிளாத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இல்லை சென்டரில் நம்ம வெட்டி எடுத்து அந்த வி பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. இது ரெண்டையும் மட்டும் இந்த மாதிரி இணைச்சி அடிக்கணும். அடிக்கும்போது உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இப்போ தனித்தனியாக வெட்டி இருக்கிறதுனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சின்னதாக ஏரோ அது ரெண்டும் ஒன்று சேர்றதுக்காக நம்ம பக்கம் பக்கமாக வச்சு அதை 2 சைடும் திருப்பி ஏரோ போட்டு வச்சுக்கலாங்க. நம்ம அந்த ஏரோ போட்ட சைடு 2ம் தான் ஒன்று சேர்ற மாதிரி அடிக்கணும். ஒரு சிலர் மேல் பக்கமே மாறிடும். அதுவும் ஏதாவது ஞாபகத்துக்கு நீங்கள் டாட் வச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற துணியை 2ஆக மடித்து போட்டுக்கலாங்க. இதில் கை வெட்டிக்கலாம். அவங்க அளவு ப்ளவுஸ் ஷார்ட் கை கொடுத்துருக்காங்க. இது எல்போ ஸ்லீவு. அவங்களுக்கு 12 இன்ச் உயரம், 1 இன்ச்சு சேர்த்தி 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இதை வெட்டி எடுத்துட்டு ஒரு சைடு மட்டும் நம்ம எப்பவும் போல் குடஞ்சி வெட்டிக்கலாம். சென்டருக்கு ஜர்க்கா போட்டுக்குங்க. சின்னதாக குடஞ்சி வெட்டிக்கலாங்க. இப்போ லைனிங் துணியில் வெட்டியாச்சு. கையில் ஹைலைட் பண்ணினது மாதிரி பார்டரில் 2 பக்கம் எம்ப்ராய்டரி போட்டிருக்கு. மேலே புட்டா வச்சுருக்கு. அது 2 சைடும் ஒன்றா மடித்து போட்டு அதை திருப்பி 2ஐயும் மறுபடி 2ஆக மடித்து போட்டுட்டு இது மேலே இருக்கிற லைனிங் கிளாத்தை வச்சு மேல் பக்கம் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு எக்ஸஸாக நம்ம வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இதையை ஓப்பன் பண்ணிட்டா நம்ம 2 கையும் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம லைனிங் துணி வச்சு அடிக்கிறத காட்டுறேன். பின்தட்டில் எம்ப்ராய்டரி போடுற பக்கத்தை வச்சு அது மேலே நம்ம ஏற்கனவே பின்தட்டு வெட்டி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அது மேல் பக்கம் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு எக்ஸஸாக வெட்டிட்டு சைடில் 1/4 இன்ச்சுக்கு எக்ஸஸாக வெட்டிக்கலாம். கீழே 2 ஒன்று சேர்த்தியே வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துக்குங்க. அதுக்கும் இன்ட்டு போட்டு வச்சுக்கலாம். இல்லைனாலும் எம்ப்ராய்டரி போட்டிருக்கு மாறாது, நீங்கள் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. பேக் தட்டு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டோம். இன்ட்டு வச்சு நம்ம அடிக்கும்போது அதை சொல்லி கொடுக்குறேன். இருக்கிற கிளாத்தை நம்ம விரித்து போட்டு நம்ம முன்தட்டு வெட்டணும். இப்போ இது பிரின்ஸ் கட்டுனால ஓப்பன் பண்ணி வெட்டியிருக்கோம். அது ரெண்டையும் வந்து எப்போவும் முன்தட்டு வைக்கிற மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம். அதில் எக்ஸஸாக வந்து 1/4 இன்ச் அளவுக்கு சுற்றி வர நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தைக்கும்போது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போவே ஓப்பன் பண்ணி வச்சா ஒரு சிலருக்கு மாறிடும். அதனால் வந்து தைக்கும்போது நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிக்கலாம். கட் பண்ணி மட்டும் அது கூட வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். பிரின்ஸ் கட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க எல்லோரும். இது பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்து இது பட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கிற கிளாத்தும் மேலே வைக்கிற கிளாத்தும் 2 ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த கிளாத்து பட்டன் பீஸ் ஊக் பீஸ்க்காக வெட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இனி வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எம்ப்ராய்டரி ப்ளவுஸு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க. முதல்ல நம்ம கை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி கீழே வந்து கொஞ்சமாக இடம் இருக்கும். மேலே இங்கே எம்ப்ராய்டரி போட்டிருக்கு. இங்கே மேலே கொஞ்சம் கேப் இருக்குது. நான் இது ஒரு சைடு பத்தலைங்கிறதுனால இங்கே ஒட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்ட்டு பக்கம் மட்டும் வச்சு இந்த மாதிரி அடிக்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கை வெட்டுனது ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இது மேல் பக்கம், இது மேல் பக்கம் இன்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இன்ட்டு பக்கம் இங்கே வச்சுக்கலாங்க. இது வந்து கீழே வச்சுக்கலாம். இன்ட்டு பக்கமும் கீழே வச்சுக்கலாம். முதல்ல ஒவ்வொரு கையாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கையில் வந்து நம்ம 1/2 இன்ச் மட்டும் சேர்த்து வெட்டியிருக்கோம். இதில் 1/2 இன்ச் மட்டும் சேர்த்து வெட்டியிருக்கோம். இப்போ எப்பவுமே வந்து நம்ம இப்படி வச்சு அடிப்போம் 1/2 இன்ச்சு. இப்போ இந்த ஒர்க் இருக்கிறதுனால நம்ம திருப்பி வச்சு இந்த துணியில் அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சதை இப்படி கொஞ்சமாக கீழே தள்ளிட்டு இப்படி வைக்கணும். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் அடிக்கலாம் பாருங்க. இது மாதிரி எம்ப்ராய்டரி போட்ட பக்கத்தில் அடிச்சுக்கணும். உள் துணியில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நேர் கூட வந்திருக்கும். இப்போ இதை திருப்பிட்டு இதை நல்லா கீறிக்கலாம். இதை நல்லா கீறிட்டு இப்போ திருப்பி இப்படி வச்சு ஒரு அமுத்து தையல் போட்டுக்கலாம். இந்த கார்னரில் ஒரு அமுத்து தையல் போட்டுக்கலாம். அப்புறம் எப்பவும் போல் நம்ம கையடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ எப்பவும் போல் இப்போ இந்த சுற்றி வரம் அடிச்சுக்கணும். இது மேலே மட்டும் அடிச்சு வச்சாலும் நீங்கள் இந்த சைடில் எல்லாம் கூட அடிக்க வேண்டியதில்லை. இங்கே மேலே மட்டும் அடிச்சுட்டு இந்த எக்ஸஸை வெட்டிடலாம். எக்ஸஸ் கிளாத் இது போல் வெட்டிக்கலாம். இது வந்து எல்போ ஸ்லீவ் அவங்களுக்கு. இப்போ நம்ம அடிச்சிருக்கிறது லெஃப்ட் சைடு கையோடது. குடஞ்சி வெட்டின பாகம் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது இதே மாதிரி இந்த கையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ஒட்டு கொடுத்ததுனால எப்படி அடிக்கிறதுன்னு கொஞ்சம் நிறைய பேர் டவுட் கேட்டாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படித்தான். இங்கே மேலே அடிக்காமல் உள்ளே திருப்பிட்டு இப்போ நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே எங்கே அடிக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு பேஸ் பண்ணி அந்த ஒட்டு கொடுத்த துணியிலேருந்து அடிச்சுக்கணும். இது போல அடிச்சுட்டு திரும்ப இதை எப்படி வச்சு திரும்ப இப்படி வச்சுட்டு அந்த கை அடிச்ச மாதிரியே மடிச்சுட்டு கோணையில் நம்ம தையல் போட்டுக்கணும். இந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்கு. இது வந்து ஆர்டினரி மிஷினில் போடுறதில்ல, கம்ப்யூட்டரைஸ் மிஷின். ஒரே மாதிரி எல்லாமே டாட்லேருந்து எல்லாம் வந்திருக்கு பாருங்க. கம்ப்யூட்டர் மிஷின் ஒர்க்கு. இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் மிஷின் ஒர்க்கும் போட்டு கொடுக்குறோம், ஆர்டினரி மிஷின் ஒர்க்கும் போட்டு கொடுக்குறோம், ஆரி ஒர்க்கும் போட்டு கொடுக்குறோம்.
இப்போ இது வந்து கம்ப்யூட்டர் மெஷின் ஒர்க்கு, ஒரு கல்யாண பொண்ணோடது. அவங்க இது ட்ரையலுக்கு கொடுத்துருக்காங்க. இது நல்லா வந்துச்சுன்னா திரும்ப வந்து நிறைய பிளவுஸ் கொடுப்பாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா காப்பர் டிசைனுங்கிறதுனால உங்களுக்கு சிம்பிளா தெரியுது. அந்த சாரியில பாத்தீங்கன்னா காப்பர் டிசைன் தான் வந்திருக்கு, காப்பர் கலர் தான் வந்திருக்கு. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். அவங்க கேட்டது கையோட பார்டருக்கு ஹைலைட் பண்ணி அங்கங்க டாட் வேணும்னு கேட்டாங்க, அந்த மாதிரி போட்டிருக்கோம். இது சாரியை காமிக்கிறேன் பாருங்க. சாரியோட நான் வச்சு அந்த பிளவுஸ் காமிக்கிறேன். நம்ம வெட்டி எடுத்துடணும். இப்ப இந்த கையும் ரெடி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா இது ரைட் சைடு கையோடது, இது லெப்ட் சைடு கையோடது. இப்ப கை ரெண்டும் குடஞ்சி வெட்டின பாகம் வந்துருச்சு. இது ரெண்டையும் நம்ம ஒன்னா வச்சுக்கலாம். இப்ப ரெடி ஆயிடுச்சு, கை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பேக் தட்டு ரெடி பண்ணலாம். இப்ப பேக் தட்டு அந்த டிசைன் வந்து எப்படி அடிக்கிறதுன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக தான். இப்ப பாருங்க, இப்ப இதுல நம்ம வந்து கழுத்து வந்து வெட்டல. இதுல கழுத்து ஆல்ரெடி அவங்க போட்டிருக்காங்க. இந்த கழுத்துல தான் நம்ம தையல் போட போறோம். அதனால இது ரெண்டையும் இப்படி வச்சுட்டு இன்டு பக்கம் ரெண்டு பக்கம் வச்சுட்டு நம்ம குண்டூசி போட்டுக்கலாம். கொஞ்சம் நகராம இருக்கணும். எல்லா பக்கம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருங்க. வச்சுட்டு குண்டூசி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த சென்டர் ரெண்டும் நேரா இருக்கான்னு பார்த்துட்டு இங்க பாருங்க, இது சென்டரு, இது சென்டரு, இது ரெண்டுக்கு இது இப்படி வச்சு பாத்தீங்கன்னா இது சென்டரு. நீங்க ஜர்க்கா கூட போட்டு வச்சுக்கலாம், மாறிடும்னா. இது சென்டரு. இப்ப இந்த சென்டரும் ஒன்னா வர்ற மாதிரி வச்சுட்டு சென்டர்ல முதல்ல ஒரு பின் பண்ணிக்கோங்க, அது மாறாம இருக்கிறதுக்காக. அப்புறம் மற்ற பக்கம்லாம் கரெக்டா வச்சுட்டு இந்த சென்டர்ல போட்ட மாதிரி இன்னொன்னு கீழே போட்டுக்கோங்க. கழுத்து வந்து நம்ம அந்த இடத்துல தான் போட போறோம், தையல் போட போறோம். அதனால கீழே இன்னொன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் இங்க மாறாம இருக்கணுங்கிறதுக்காக இங்க ஒண்ணு போட்டுக்கோங்க. இங்க மாறாம இருக்கணும், இங்க ஒண்ணு போட்டுக்கோங்க. கீழே கழுத்தை விட்டு கீழே ஒண்ணு போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே வந்து இப்படி திருப்பிக்கீங்க. திருப்பிட்டு நல்லா இது சுருக்கு இல்லாம நிறுத்தி விட்டுட்டு இப்ப நம்ம இங்க வந்து அடிச்சு திருப்பறதுக்காக வேண்டி கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும். இதை அடிக்கலாம் பாருங்க. அடிச்சு திருப்பறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு பின்னாடி அவங்க போட்டிருக்கிற இந்த டிசைனுக்கு பக்கத்துல தான் அடிக்கணும். நம்ம லைனிங் கிளாத்ல மார்க் பண்ணிட்டு அடிச்சோம்னா இதனோட பர்ஃபெக்ட் வராது. இப்ப பாத்தீங்கன்னா இது திருப்பி பாத்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டா இருக்கும். பொறுமையாவே அடிச்சுக்கோங்க, குண்டூசி நகர்ந்தல் கூடாது. ஒரு தடவை இந்த மாதிரி தையல் போட்டது நீட்டா வந்ததுன்னா விட்டுறலாம், இல்லைன்னா நீங்க இன்னொரு தடவை தையல் போடணும். இப்ப பாருங்க, இந்த குண்டூசி எல்லாம் அப்புறம் கழட்டிக்கலாம். நீங்க இந்த 1/4 இன்ச் அளவுக்கு துணியை கட் பண்ணிட்டு இப்ப இதுல பாருங்க இந்த குண்டூசி எடுத்துக்கலாம். நீங்க பட்டன் பீஸ் ஊக் பீஸ்க்கு துணி இல்லாம இருந்ததுன்னா இதையே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஏற்கனவே துணி இருக்கு, அதனால இது வச்சுக்கலாம். இப்ப வந்து அந்த குண்டூசி அப்படியே இருக்கட்டும். இது நீங்க இப்ப திருப்பிட்டு இது எப்பயும் போல நம்ம லைனிங் துணி அடிக்கிற மாதிரி சின்ன ஜர்க்கா போட்டுட்டு திரும்ப இன்னொரு தடவை இதுல தையல் போடுறதுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே திருப்பிட்டு அமுத்து தையல் போட்டுக்கலாம். இப்ப நம்ம திருப்புற மாதிரி இருந்தா இந்த குண்டூசி எல்லாம் கழட்டிக்கணும். இப்ப நம்ம வந்து அடிச்சு திருப்புற மெத்தட் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல அடிச்சு திருப்புற மெத்தடு நம்ம ஆக்சுவலா வந்து இது துணியை இப்படி மடிச்சு அடிக்கிறதுக்காக சேர்த்தி இருக்கோம். அதனால நம்ம கழுத்து மட்டும் அடிச்சோடனே
திருப்பிட்டு நல்லா கீறி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாங்க. கீறிட்டு லைனிங் துணியில் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். சும்மா சாதாரணமாக தைக்கிற மாதிரி இருந்தால் அதில் போட வேண்டியதில்லை. இது ஒர்க்கோடு இருக்கிற ப்ளவுஸு ஃபினிஷிங் வரணுங்கிறதுக்காக நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இது போல் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் இதை நல்லா திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு வந்து ப்ராப்பராக வந்திருக்கும். இதை நல்லா கீறி விட்டுட்டு கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பின்தட்டில் நம்ம எப்பவும் அடிக்கிற மாதிரி சுற்றி வரோம் தையல் போட்டுக்கலாங்க. மேலே அமுத்து தையலும் போட்டுட்டு சுற்றி வர இதே மாதிரி தையல் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். சைடு 2 பக்கம் வெட்ட வேண்டியதெல்லாம் ஆர்ம் சைடும் மேலே ஷோல்டரும் கீழே மட்டும் வெட்டிக்கலாம். அப்புறம் கீழே வந்து நம்ம 2 இன்ச்சு சேர்த்தி வெட்டியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு 2ஐயும் மடித்து நம்ம அந்த 1 இன்ச்சுக்கு ஜர்க்கா போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு அந்த ஜர்க்காலேருந்து இந்த ஜர்க்கா வரைக்கும் ஒரே மாதிரி நேர்கோடாக மடித்து அடிச்சுக்கலாங்க. இப்போ அளவு துணி வச்சு செக் பண்ணோம்னா ஷோல்டரில் மட்டும் 1/2 இன்ச்சு எச்சிருக்கும். அதை நம்ம அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து 4 இன்ச்சுக்கு டக்கு 2 பக்கம் பிடிச்சிக்கலாங்க ஷோல்டர்லேருந்து சென்டரில். அவ்வளோதான், பின்தட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முன்தட்டு எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி இனி வெட்டிக்கலாம். அதில் சின்ன பீஸ் வெட்டினது அது தனியாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். மாறாமல் இருக்கிறதுக்கு 2 சைடு இன்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ முதல்ல கழுத்து பக்கம் மட்டும் அடிக்க ஆரம்பிக்கலாம். எம்ப்ராய்டரி போட்ட ரைட் சைடு கழுத்தை இன்ட்டு பக்கம் வச்சு அடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் அடிச்சுக்கலாம். அதையும் சின்னதாக ஜர்க்கா போட்டுட்டு திருப்பி அமுத்து தையல் போட்டு சுற்றி வர தையல் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து சின்னதாக ஜர்க்கா போட்டுக்கலாம். அதை திருப்பி வச்சு கீறி விட்டுட்டு ஒரு தையல் அமுத்து தையல் போட்டுக்கலாம். அதை 2ஐயும் திருப்பி மேலே ஒரு அமுத்து தையல் போட்டுட்டு சுற்றி வர தையல் போட்டுக்கலாங்க. இது மாதிரி. இப்போ இது அடித்த அதே மெத்தடில் இன்னொரு சைடு கழுத்தையும் நம்ம அடித்து திருப்பி இது போல் அமுத்து தையல் போட்டுக்கலாம். இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறையா டெய்லரிங் கிளாஸு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா பேட்டர்ன் போடுற கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். இப்போ ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் நடத்துகிறேன். எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. சப்ஸ்கிரைபரும் இதனால் எனக்கு கிடச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. 2வது கழுத்தும் நம்ம அடித்து சுற்றி வர தையல் போட்டாச்சு. அந்த பிசுரையெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் வச்சு பார்த்திங்கன்னா டேலி ஆகும். இப்போ கழுத்து பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த சைடு அது நம்ம வந்து இன்ட்டு முட்டை வைக்க வேண்டியதில்லை. மேல் பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு ஓவரால் சுற்றி வரும் தையல் போட்டு எக்ஸஸை வெட்டினோம்னாலே ரெடி ஆயிரும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சரி. ஒரு சைடு அடித்தாச்சுங்க. இன்னொரு சைடு அதையும் அடிச்சுக்கலாம். 2ஐயும் அடிச்சுட்டு பக்கத்தில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிரின்ஸ் கட்டோடதை எல்லாம் அடித்தாச்சு. இப்போ இந்த சைடுக்கு நம்ம வச்சதை அடிச்சிடணும். அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா சரி. நம்ம ஆர்ம் சைடு வெட்டின சைடுலேருந்து கீழ்ப்பக்கம் அடிச்சுக்கலாம். கீழ்ப்பக்கம் கொஞ்சம் மேலும் கீழும் வரும். அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம பிரின்ஸ் கட்டுக்கு ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறோம். அதனால் மேலே டேலி ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. கீழே வர்றதை நம்ம கரெக்ட் பண்ணி பட்டியில் அடிச்சுக்கலாம். 1 இன்ச்சு சைடில் நம்ம சேர்த்தி விட்டுருக்கோம். அதனால் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி 2 சைடும் அடித்து ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மெத்தட் வந்து கேர்ள்ஸ் இப்போ ரொம்ப விரும்புகிறாங்க. பாயிண்ட்டாக போடுறதுக்கு யாரும் விரும்புறதில்ல. பிரின்ஸ் கட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும். சாரீ சிங்கிள் ஃப்ளீட் விட்டால் கூட அசிங்கமாக தெரியாது. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து பட்டன் பீஸ் வைக்கிற இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக டாட் பிடிச்சிக்கலாம். இது பிடிக்காமையும் பிரின்ஸ் கட்டு தைக்கலாம். இருந்தாலும் இப்போ சின்ன
ஒரு டாட் பிடிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி 2 சைடும் டாட் பிடிச்சிட்டு வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ 2வதுலேயும் அடித்தாச்சு, வச்சு பார்த்துக்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இது ஒரு சிலர் உள்ள பேடு கொடுத்து தைப்பாங்க, அது கொடுக்காமையே இது ரொம்ப அழகாக வந்திருக்கு. பட்டி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் ஏற்கனவே நிறைய கிளாஸில் பட்டி நடத்தியிருக்கேன், அதே மெத்தடில் தான். இப்போ லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு அந்த பட்டியை வச்சு அடிச்சுக்கலாம். நான் பட்டி அடித்தோன்னே எப்போவுமே ஓவர்லாக் போடுவேன். இப்போ இந்த பிரின்ஸ் கட்டுங்கிறனால அதுக்குள்ளேயும் பட்டிக்கும் ஓவர்லாக் போட்டுட்டு வந்துட்டு அடுத்ததாக மேலே அமுத்து தையல் போட்டுக்கலாம். இப்போ 2லேயுமே பட்டி வச்சு அடித்தாச்சு. நான் ஒரு நிமிஷம் ஓவர்லாக் போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு அடுத்த கிளாஸ் காமிக்கிறேன். இப்போ பேக் தட்டில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கம் டேலி ஆயிடுச்சு. அந்த பிசுரை நம்ம வெட்டிக்கலாம். 2 சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் கீழே பட்டியில் பிசுறு வந்திருக்கு. நான் இப்போ ஓவர்லாக் அடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஓவர்லாக் அடித்தாச்சு. இனி நம்ம பட்டன் பீஸ் ஹூக் பீஸ் வைக்கணும். இதுக்கு முதல்ல நம்ம பட்டியும் அந்த மேல் பக்கமும் சேர்ந்து ஒரு அமுத்து தையல் போட்டுக்கலாங்க. அது ஒரு தையலுக்கு பதிலாக 2 தையல் போட்டால் ரொம்ப நீட்டாக இருக்கும். எப்பவும் தைக்கிற அதே மெத்தடு தான் பட்டி அடிக்கிறது. ஆனால் இது கட்டிங் பிரின்ஸ் கட்டு ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம பட்டன் பீஸ் ஹூக் பீஸு நீங்கள் எப்பவும் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு லெஃப்ட் சைடு, ஒரு சிலருக்கு ரைட் சைடு அந்த மாதிரி வைப்பாங்க. மோஸ்ட்லி இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வி பீஸும் லெஃப்ட் சைடில் ஹூக் பீஸும் தான் இந்த ஏரியாலலாம் தைப்பாங்க. இப்போ நம்ம வி பீஸ்க்கு 5 வி எப்படி போடுறது, ஹூக் பீஸ் எப்படி தைக்கிறதுன்னு ஏற்கனவே நிறைய கிளாஸில் நடத்தியிருக்கேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பட்டன் பீஸ் ஹூக் பீஸ் வச்சு டேலி ஆகுதான்னு பார்த்தாச்சு. இனி நம்ம பின்தட்டில் அது எப்படி வச்சு அடிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், பிரின்ஸ் கட் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது போட்டால் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பின்தட்டு வச்சாச்சு. அதில் மேலே ஷோல்டரில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கிராஸாக அடிக்க சொல்லியிருக்கேன், ஷோல்ட்ரு கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு. அந்த மெத்தடில் நீங்கள் அது ஷோல்ட்ரு 2ஐயும் இணைச்சிக்கலாம். அதை இணைச்சிட்டு அதுக்கும் நான் ஓவர்லாக் போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ அடுத்ததாக ஓவர்லாக் போட்டுட்டு வந்துட்டு நம்ம கை அடிக்கலாம். பாருங்கள், ஓவர்லாக் போட்டு வந்துட்டேன். இப்போ கை பேக் பீஸ்க்கு போகிற மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஷோல்டரை கீறிக்கணும். இப்போ கை குடஞ்சி வெட்டின பாகம் முன்தட்டு பின்தட்டு பார்த்து முதல்ல இந்த சைடு நம்ம அடிச்சுக்கலாங்க. சென்டர்லேருந்து ஒரு சைடு லேசாக தள்ளி கொடுத்து அடிச்சுட்டு வந்துக்கலாம் அதனோட போக்கில். அடுத்த சைடும் திருப்பி அதோட போக்குலேயே நம்ம அடிச்சுக்கலாங்க. 2 சைடும் கை இதே மாதிரி வச்சு 2 தடவை தையல் போட்டுக்கலாம். கையும் அடித்த பின்னாடி நான் ஓவர்லாக் போட்டுட்டு வந்துக்கிறேன். ஓவர்லாக் போட்டுட்டு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், 2வது சைடு கையும் இந்த மாதிரி வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். குடஞ்சி வெட்டின பாகம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லேசாக பிசுறு வரும். இந்த மாதிரி அடிச்சுட்டு அதை பிசுரை வெட்டிக்கிடலாம். மேலே நல்லா கீறி விட்டுக்குங்க. இப்போ 2 சைடும் ஓவர்லாக் போட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ அளவு துணியை வச்சு நம்ம கை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ஏற்கனவே அவங்களுக்கு பஃப் கை, ஷார்ட் ஹேண்டு. இப்போ அதுலேருந்து எல்போ ஸ்லீவுங்கனால லைட்டாக ஸ்லாண்டிங்கை க்ராஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பின்தட்டு நம்ம முதலே மார்க் பண்ணியிருப்போம், முன்தட்டு மட்டும் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணுற கிளாஸும் நடத்தியிருக்கேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். பழைய கிளாஸில் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ இதை அப்படியே நேர்கோட ஈஸியாக அடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கையோட கார்னரில் நம்ம மார்க் பண்ணினது 2 ஒன்றா வச்சு அடிச்சுட்டு சென்ட்ரல் ஆர்ம்ஸ் கிட்ட அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரே நேர்கோடாக வர்ற மாதிரி கீழே 2 டேலி ஆகிற மாதிரி வச்சு ஒரே நேர்கோடாக அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக அடித்தாச்சு. 2 சைடும் இதே மாதிரி நேர்கோடாக அடிச்சுக்கலாங்க. இப்போ அளவு துணி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மெஷின் எம்ப்ராய்டரி, கம்ப்யூட்டரைஸ் மிஷின் எம்ப்ராய்டரி எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு ஃபினிஷிங்கு. ஃப்ரண்ட்டு பிரின்ஸ் கட்டு. உங்களுக்கு இதில் கிட்டத்தட்ட 3 கிளாஸ் கிடச்சிருக்கு. லைனிங் பிரின்ஸ் கட்டு போட்டது, நம்ம ஏற்கனவே போட்ட எம்ப்ராய்டரியோட ப்ளவுஸ் எப்படி தைக்கணுங்கிறது, இந்த மாதிரி 3 கிளாஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இது வரைக்கும்
நடத்தின கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டெய்லரிங் தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தனா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கிளாஸ் கண்டிப்பாக பேட்டர்ன் கிளாஸ் போடுறேன். நிறைய பேர் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு குட்டிக்கு பாவாடையும் ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் தைக்கிறது அடுத்த கிளாஸ் போட போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.